ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டே இருக்காரு. திமுக, அதிமுக, பாஜக இணைந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சியில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காரு அமைச்சர் திரு நிர்மல்குமார். அவரு பல கட்சிக்கு ஓடிக்கிட்டு இருக்காரு. எந்த கட்சி ஆட்சிக்கு வருதுன்னு பார்த்துட்டே இருந்தாரு. இப்போ ஓடின கட்சியில் ஆட்சியில் உட்கார்ந்துருக்காரு. அதனால ஏற்கனவே இந்த கட்சியை நாம பேசிட்டே இருந்தாதான் இந்த கட்சி தலைவர் நம்மளை நம்புவார்னு நினைச்சுக்கிட்டு அப்படி பேசிட்டு இருக்காரு. பாவம், அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? எல்லாமே பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான். அவர் என்ன சொல்றாரோ அதான். இனி இபிஎஸ் அவர்களோட இணைந்து செயல்படுவீங்களா? ஆமா, அவர் தான் எப்பயுமே பொதுச் செயலாளர். அவர் தானே, அவர் தான் எங்களுக்கு பிரிவு இருந்தா தானே இணைவு. நாங்க தான் இணைஞ்சு தானே இருக்கிறோம். ஆனா ஒரு சில பேர் இந்த மீட்டிங்ல ஒன்னும் இல்லைங்க, எல்லாம் வந்துட்டாங்க. யாரும் கடலூர் வடக்கு மாவட்டத்தில் யாரும் பிரியல, எல்லாம் வந்துட்டாங்க. அனைத்து நிர்வாகியும் வந்துட்டாங்க. தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுட்டே வருது. எதிர்கட்சிகள் வந்து அதிமுக மேல எல்லாம் பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரோ அவர் பின்னாடி ஒரு அணியா நாங்க செயல்படுவோம், அவ்வளவுதான். பொதுச் செயலாளர் எடப்பாடி நடவடிக்கை தலைமை மேல ஈர்ப்பு இல்லாம மற்ற கட்சிகளுக்கு செல்லக்கூடிய பொதுச் செயலாளர் எல்லாத்துக்கும் அறிவுரை சொல்லியிருக்காருங்க. பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரோ அதுதான். அடுத்த ஆட்சி அவர் தான். பொதுச் செயலாளர் எடப்பாடி. நிறைய பேர் வந்து தாவேக்காக்கு போயிட்டே இருக்காங்களே. இல்ல அவர் சொல்லியிருக்காருங்க, கருத்துரை சொல்லியிருக்காங்க. அதை பத்தி எங்களுக்கு அது கவலை இல்லைங்க. நாங்க எல்லாம் நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாம் பொதுச் செயலாளர் பின்னாடி இணைஞ்சிருந்தீங்க. டாக்டர் விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர். அதெல்லாம் அவர் பொதுச் செயலாளர் கருத்து. பொதுச் செயலாளர் கருத்து பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரோ அதான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.